சுவாகா அப்படின்றது அர்ப்பணம் அப்படின்னு பொருள்படும். அதாவது சுவாகா அப்படின்றது யாகசாலையில குண்டத்துல யாக பொருட்களை நேவேத்தனங்களா இறப்ப கூறப்படுற சொல்லுங்க. இந்துக்கள் மட்டும் இல்லைங்க, பௌத்த மதங்கள் அதுலேயும் குறிப்பா பௌத்தத்துல சுவாகா அப்படின்றது எல்லா மந்திரங்களோட இறுதியிலையுமே சொல்லப்படுற சொல்லு இந்த சுவாகா தாங்க. இதுல முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌத்த மதம் வேள்விக்கு எதிரானது. அதாவது ஸ்வாகா அப்படின்றதுல சு மற்றும் ஆ இதிலிருந்து தோன்றியிருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. இதுல சு அப்படின்னா நன்மையை குறிக்கும் சொல்லாவும், ஆ அப்படின்றது அழைப்பை குறிக்கிற சொல்லாவும் சொல்லப்படுது. அதாவது இறைவனை அழைப்பது அப்படின்னு இது பொருள்படும். ஸ்வாகா தேவி அப்படின்றது பெண் தெய்வத்தோட பெயர். தசனோட மகளா கருதப்படுறாரு. 4 வேதங்கள் இவரோட உடலாகவும், வேதத்தோட 6 அங்கங்கள் 6 கரங்களாகவும் இருக்கிறதா சொல்லப்படுது. யாக குண்டங்கள்ல சமர்ப்பிக்கப்படுற பொருட்களை சுவாகா தேவி பெற்று அக்னி தேவன்கிட்ட சமர்ப்பிக்கிறதா சாஸ்திரம் சொல்லப்படுது.